ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா எக் கிரேவி. வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய். ஸ்பைசஸ், சோம்புத்தூள், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள்தூள் கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன், கருவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய், சோம்பு, கசகசா, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, மல்லித்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன், குழம்பு பொடி 3 ஸ்பூன், நான் எங்களுக்கு தேவையான அந்த காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க மிளகாப்பொடி. இப்போ எல்லாம் வதக்கியாச்சு. நான் அரிசி களைஞ்ச தண்ணி, அந்த தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ தண்ணி ஊற்றியாச்சு. கொஞ்சோண்டு மல்லி இலை போட்டு நல்லா கொஞ்சம் வற்ற விடணும். வற்ற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம முட்டையை சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா வற்றிருச்சு. இப்போ நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். அவிச்சு எடுத்து நல்லா தோல் உரித்து அந்த 4 சைடு நம்ம கீரல் விட்டுக்கணும். தெரியுதா? இந்த 4 சைடு கீரல் விட்டதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா வற்றவும் இந்த முட்டையை நம்ம சேர்த்துக்கணும். இப்போது முட்டை உள்ளேக்கு போட்டாச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகவும் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.